அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளத்தின் இயக்கங்களை அறிந்திருக்கிறவர், உள்ளத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதான தேவனிடத்துல சொல்ல முடியாத காரியங்களையும் அவர் அறிந்து நமக்கு தகுந்த வேளையில தகுந்த நன்மையை செய்வார். உங்க வாழ்க்கையில நீங்கள் எந்த சூழலிலே இருக்கீங்களோ, வெளியே சொல்ல முடியாத காரியங்களோடு இருக்கலாம், நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். தைரியமாயிருங்க. தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்கிறார். உங்க வாழ்க்கையில பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதுதான் முக்கியம். அதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசன புத்தகத்தில், ஆமென், ஸ்தோத்திரம். எலியாவின் நாட்களிலே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எலியாவை குறித்து சில வசனங்களை நம்ம சொல்லி நம்ம கடந்து போக விரும்புகிறோம். எலைஜா, ஆமென், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அவன் ஜபிக்கல, என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் என்று ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க. நீரே கர்த்தர் என்று ஜனங்கள் எல்லாரும் அறியணும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரும் உம்பக்கமாய் இழுக்கப்படுகிறதை நீ அவர்களை உம்முடைய இருதயத்திற்கு நேராக திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்கிறான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது, சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் அது நக்கி போட்டது என்று சொல்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம ஜெபிக்கிறதை பார்க்கிலும் அவர் பெரியவர், அவர் நல்லவர். அதுதான் வாசிக்கும். இதுக்கு முந்தியுள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கர்மேல் பர்வதத்தில் 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் அங்கே வந்திருக்காங்க. அந்த இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் அங்கே கூடி வரும்படிக்கு கொண்டு வருகிறான். ஆனால் இவன் ஒருவன் சொல்றான், அந்த மக்களை பார்த்து, சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால், ஆமென், அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான். அப்போ இன்றைக்கு நம்ம கர்த்தர் தான் தெய்வம் என்று அறிக்கை பண்ண வேண்டும். நம்ம ஆண்டவரை அறியாம இருக்கிற மக்கள் மத்தியில போய் ஆண்டவர் தான், கர்த்தர் தான் தெய்வம், இயேசுவே தேவன் என்று சொல்ல வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் அவன் விசுவாசத்தோடு சொல்கிறதை பார்க்கிறோம். 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் அது பட்சித்தது, அது தண்ணீரை நக்கி போட்டது என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறான். கர்த்தரை அல்லாமல் வேறு தேவர்கள் இல்லை, பாகால் ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதமாக அக்னியின் மூலமாக இறங்குகிறார், அற்புதம் செய்கிறார். அப்போ எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தெய்வம் என்று சொல்லுவாங்க. இதே போலதான் இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக வந்து 11வது யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார்,
முதலாவது இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். கல்லை எடுத்து போட்டார்கள். பின்பு அவர் லாசருவே வெளியே வா என்று சொல்வதற்கு அவர் அங்கே இடத்துல அவர் எத்தனிக்கிற அந்த நேரத்தில் அவர் முதலாவது என்ன சொல்கிறாரு? ஆமென். பிதாவே, எனக்கு நீர் செவி கொடுத்தபடியினால் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு, ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அவர் சொன்ன பின்புதான் அவர் என்ன சொல்கிறாரு? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 4 நாள் ஆயிடுச்சு. மரித்து போன லாசரு இனிமே அவன் உயிரோடு வருவானா என்பது சந்தேகம். காரணம், யூதர்களுடைய முறைமையின்படி, அவருடைய நம்பிக்கையின்படி ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ மரித்து போனால் அவருடைய ஆவி 3 நாள் அப்படியே சுற்றிட்டு இருக்குமா. அது யூதருடைய வழக்கம், அது ஒரு நம்பிக்கை, ஒரு மித்து, அவ்வளோதான். அந்த ஆவி அந்த 3 நாளைக்குள்ளதாக என்ன பண்ணுமா? மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ளே புகுந்து அந்த மனிதன் உயிரோடு எழும்பிடுவானாம். இது அவங்களுடைய நம்பிக்கை. அது நடந்ததில்லை, நம்பிக்கை. அப்படி லாசரு மரித்து 3 நாளைக்குள்ளதாக அவன் உயிரோடு எழுந்திருப்பானே. ஆனால் யூதர்கள் என்ன நினைப்பார்கள்? லாசருடைய ஆவி ஏற்கனவே இங்கே தான் சுற்றிட்டு இருந்துச்சு, அதனால மறுபடியும் போய் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படின்னு கர்த்தர் நினைத்து தான் 4வது நாள் வராரு. 4வது நாள் என்னது? ஆவி போயிடுச்சு, இனிமேல் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய நம்பிக்கை, யூதர்களுடைய நம்பிக்கை. அந்த வேளையில் ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அந்த பாடையை தொட்ட பொழுது வாலிபனே என்று சொன்னார். ஏன்னா அந்த குறிப்பிட்ட வாலிபனுடைய பாடையை தொட்டு வாங்க. இப்போ லாசருவை குறிப்பாக சொல்கிறார். எல்லாரையும் வாங்கன்னு சொல்லலை, மரித்து போன எல்லாருமே வாங்கன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் எழுப்பி வந்திருப்பாங்களா இருக்கும். ஒருவேளை விசுவாசிகள் எல்லாரும் சொல்லுங்க. ஆமீன். உண்மையா ஆண்டவர் சொன்னால் நடக்கும். ஆனால் லாசருவை குறிப்பாய், இன்னைக்கு உங்களை குறிப்பாய் சொல்கிறார், உங்கள் காரியங்களை சொல்கிறார், உங்களுக்காக சொல்கிறார். உங்களுடைய காரியங்களை அவர் வெளியே கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உயிரூட்ட போகிறார். அப்பொழுது உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டது. இப்படிதான் இருந்திருப்பான் அந்த வாலிபனும். இப்பதான் நான் கொண்டு வரேன். இந்த வாலிபன் எப்படி இருந்திருப்பான்? இந்த லாசருவை மாதிரி தான். அவனுடைய கால்கள் கைகள் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, முகமும் சிலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். இப்பதான் ஆண்டவர் ஜனங்களிடத்தில் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிற மரித்து போன மனிதர்களை ஆண்டவர் உயிரோடு எழும்பும்படிக்கு நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படி அநேகர் கைகளும் கால்களும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அநேகருடைய முகம் சீலையினால் சுற்றப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், இவர்களை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி, கட்டவிழ்த்து விடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த லாசரு நோயிற்றிருக்கிற நிலைமை முதலியே தெரியும். அது 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நோயுற்ற அந்த நிலைமையை அறிந்த பின்பும் 2 நாள் அவர் தங்கி இருந்தார். இந்த 4 நாளுக்கு கழிச்சு தான் வரணும் அப்படின்னு அவருடைய திட்டம். நம்மெல்லாம் என்ன நினைப்போம்? ஆண்டவரே, முன்னாடியே வந்திருக்கலாம்ல, இவன் என் தம்பி இறந்து போயிட்டானே, இனிமே வந்தால் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையில் நாம் எல்லாருடைய ஆச்சரியத்திற்கும் ஏதுவான காரியங்களை செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? அவர்களே சொல்லுவோமா? அதன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏற்ற காலம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்ற காலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.
அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்ப நோயுற்றிருந்த அந்த நிலைமையை கேட்ட பின்பும் அவர் இன்னும் 2 நாள் அங்கே தங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேண்டுவதற்கு முன்பே அவர் நமக்கு மறுமொழி கொடுக்கிற ஒரு தேவன். நாம் பேசி முடிப்பதற்கு முன்பே அவர் நமக்கு பதில் அளிக்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இதில் சந்தேகமே இல்லை. நாம் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எலியாவே ஆண்டவர் எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் அவர் இறங்குவார், அற்புதங்களை செய்வார். மெய்யான தேவன் அவர் என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. எல்லாரும் பாடுவோமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, என் வாழ்க்கையையும் உம் அக்கினியால் சந்தியும் தெய்வமே. எங்கள் வாழ்க்கையையும் உங்கள் அக்கினியால் சந்தியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. எல்லாரும் பாடுவோமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. ஏசாயாவை அக்கினியால் தொட்ட என் தெய்வமே, என் வாலிபத்தையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. என் வாலிபத்தையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும். உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினி, உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. உலர்ந்து போன எங்கள் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே.
அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகம், எல்லாரும் கரங்கள் தட்டி நினைச்சதுவோமா? ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அக்னியின் அபிஷேகம் உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய செயலில, உங்களுடைய கிரியைகளில, உங்களுடைய ஆத்துமாவில, உங்களுடைய எலும்புகளில ஒரு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. கரங்களை தட்டி நினைச்சதும் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு பலவீனமாயிருந்த மனுஷர்களை எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், ஆனால் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது, தேவனை மகிமைப்படுத்தின பொழுது, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தின பொழுது, கர்த்தரே தெய்வம் என்று அறிவித்த பொழுது ஒரு அற்புதம் நடைபெற்றது. உங்க வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று அறிக்கை பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடைபெறும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். மரித்து போன எல்லா காரியங்களும் நிச்சயமாக அற்புதமாக எழும்பும். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், அவர்களை உயிரோட்டம் செய்திருளும், அற்புத அடையாளங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளாலும் அவர்களை திருப்திப்படுத்தும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.